இலங்கை தமிழர்கள் இன்றைக்கு சொல்லணும்னா துயரங்களை சந்தித்துட்டு இருக்கிறாங்க. இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஹிந்து முன்னணி என்ன நினைக்குது, ஹிந்து முன்னணி இதுக்காக என்ன செய்யுது அப்படி கேட்குறாங்க. ஹிந்துவனுடைய கருத்து என்ன இப்படி பல பேர் கேட்குறாங்க. இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சிங்களவர்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ இலங்கையில் அதே உரிமைகளோட அவங்க வாழணும். இங்கே தமிழகத்தில் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படியெல்லாம் கோஷம் போட்டுட்டே இருக்கிறாங்க. அங்கே தமிழர்களுக்குன்னு தனி ஒரு பகுதி உருவாக்கப்பட வேண்டும். அந்த பகுதியில் அவங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இருக்கணும். இந்த மாதிரியான ஸ்டேட்டில் சேர்ந்த ஒரு இலங்கை இருக்கணும், அதாவது ஒரு கூட்டமைப்பு இருக்கணும். அங்கே இலங்கை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் பதவி அடைவதிலேயோ அல்லது நாட்டுடைய ஜனாதிபதியாலே எந்த விதமான வேறுபாடு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எல்லா விதத்திலும் இருக்கக்கூடாது. அதுதான் இந்து முன்னணி விரும்புது. இலங்கை தமிழர் பிரச்சனை ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. இலங்கையில் தமிழர் பிரச்சனை, விடுதலை புலிகள், இப்படி பல பரிணாமங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் 1952 வாக்கில் இங்கிருந்து பிரிட்டிஷ் காலங்களில் குடியேறிய அந்த மலைத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், அந்த தமிழர்களுக்கு பூர்வீக தமிழர்களுக்குள்ள உரிமையை கொடுக்கக்கூடாது அப்படி பண்டாரநாயகா அப்ப இருந்த அந்த ஜனாதிபதி பண்டார சொன்னது இப்ப இருக்கக்கூடிய பூர்வீக தமிழர்கள். அதே போல இங்க இருந்து போன தமிழர்களுடைய அங்க ஒற்றுமை இல்லை. ஒண்ணு நாங்க பூர்வீக தமிழர்கள் எங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இந்த மலைத்தோட்ட தமிழர்கள், அதாவது பிரிட்டிஷ்காரங்கள குடியேறிய தமிழர்களுக்கு அங்க எந்த உரிமையும் கொடுக்கப்படுறதில்ல. அவங்க சமமா இல்ல. இந்த பூர்வீக தமிழர்கள் இங்க இருந்து நம்ம பாரத நாட்டில இருந்து குடியேறியவங்க என்ன சொல்றாங்க, இவங்க கள்ளத்தோண்டி பசங்க, இவங்களுக்கு உரிமை கொடுக்க கூடாது, இவங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் அப்படி சொல்றாங்க. முதல்ல அங்குள்ள தமிழர்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை இல்லை. இதுவும் அந்த இலங்கை பிரச்சனை தீராததுக்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததாக அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள், இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக போடக்கூடிய அமைப்புகள பல பிரிவுகள் இருக்குது. ஒண்ணு சண்டை போட்டுட்டே இருக்கு. சண்டை போட்டு இருந்து யார் டிக்டேட்டர்ஷிப்பா இருந்து இருக்கிறது அப்படிங்கிறதுல பிரபாகரன் கொஞ்சம் வெற்றி பெற்றார். அவங்க அமிர்தலிங்கம் தமிழுக்காக போராடி, தமிழ் உரிமைக்காக போராடின அமிர்தலிங்கத்தை பிரபாகரன் கொண்டார். பத்மநாபா அவரை கொலை பண்ணாங்க. அப்புறம் மற்ற இயக்கங்கள் எல்லாம் ஒழிச்சு கட்டினாங்க. அது மட்டும் இல்லாம பிரபாகரன் என்ன பண்ணாரு, தன் கூட இருந்த தனக்காக போராடிய மாத்தையா அவரை கொலை பண்ணாங்க. பொட்டு அம்மன் எங்க போனான்னு தெரியல. அவங்க கூட இருந்த தளபதியில் வந்தவங்களே தெரியல. அவரோட இருந்து போராடின வெற்றி தேடி கொடுத்த போர்களை வெற்றி கொடுத்த கருணாநிதி அவர் ஏதாவது மாறிட்டாரு. இதெல்லாம் ஏன் அப்படின்னு யோசிக்கணும். நம்முடைய பாரத நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் இருந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு முன் கொலைக்கு பின் அப்படி ரெண்டு இருக்குது. ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னால அங்க இருக்கிற தமிழர்களோட, அது கூட விடுதலை புலிகள் கூட முழுக்க சப்போர்ட் தமிழகம். அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சது தமிழகம் தான். இந்த விடுதலை புலிகளுக்கு இந்திரா காந்தி தான் ட்ரைனிங் கொடுத்தாரு, அவங்க ஆயுதம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் மறக்க முடியாத உண்மைகள். ஆனா அதை மறந்துட்டு ஒரு நாட்டுடைய, அது இந்தியாவில் பறந்த ஒரு பாரத நாடு, உலகத்திலே சிறப்பான இந்த நாடு, அந்த நாட்டுடைய ஒரு பிரைம் மினிஸ்டரை கொலை பண்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை இந்த நாட்டில் பிறந்த எந்த இந்தியனுமே ஏற்றுக்கொள்ளவே இந்த காலத்தை முடியாது. அப்ப தமிழகம் கூட சப்போர்ட்டா இருந்து எம்ஜிஆர் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, ஆயுத உதவி செஞ்சிருக்காரு, எல்லாம் கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு பல இடங்களில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு மற்ற இடங்களை தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியெல்லாம் இருந்த ஒரு தமிழகம் இன்றைக்கு ஏன் விடுதலை புலிகளை எதிர்க்குது அதை பார்க்கணும். ஒண்ணு, விடுதலை புலிகள் தன்னுடைய சகோதரர்களே கொண்டாங்க, கூட தோளுக்கு தோல் இருந்து போரிட்டு அவர்களை அந்த படை தளபதியில கொண்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆகையினாலதான் இந்த பிரச்சனை இன்னைக்கு தீராம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அங்குள்ள தமிழர்களை சேர்ந்து போராடி இருந்தா, அதுவும் நம்முடைய பாரத நாட்டுடைய துணையோட சேர்ந்து போராடி இருந்தா அது வெற்றி இருக்க முடியும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, இந்த பிரச்சனையில தீராம இருக்கிறது இங்க தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகள் ஒரு முக்கியமான காரணம். இப்ப சமீபத்துல நம்முடைய ராமதாஸ் அவரே சொல்லி என்ன சொன்னாரு, இந்த பிரச்சனை ஒரு கிறிஸ்தவ பிரச்சனை தான், அமெரிக்கா போன பல நாடுகள் தீர்ந்து பல நாடுகள் முயற்சி பண்ணி தீர்த்து இருக்கிறோம். ஆனா இந்த பிரச்சனை இந்து பிரச்சனை என்று சொல்லாம தமிழை பிரச்சனை சொன்னாலும் தீராம போச்சு அப்படி சொன்னார். ஒரு காலம் கடந்த ஒரு ஞானோதயம் இருக்கு. நம்முடைய RSS அமைப்புல இருந்து எல்லாருமே எப்ப என்ன சொல்றாங்க சொன்னா, இது ஒரு ஹிந்து பிரச்சனை எடுத்துக்கணும் அப்படி சொன்னோம். அப்படி ஹிந்து பிரச்சனை அந்த பிரச்சனை எடுத்திருந்தாங்க இன்றைக்கு பாரத நாடு முழுக்க இதுக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. பாரத நாட்டு மக்கள் முழுவதும், நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள், நம்முடைய பூர்வீக குடிமக்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு ஒரு நிலை வந்திருக்கும். அதை விடுத்து இவங்க வெறும் அரசியல் பண்ண ஆரம்பிச்சு இது தமிழர் பிரச்சனை சொன்னதால மற்ற மாநிலங்கள்ல இருந்து இதுக்கு சப்போர்ட் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது இந்த பிரச்சனை தீராம ஒரு முக்கியமான காரணம். அதே போல
இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள், அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், இந்த காங்கிரஸா இருக்கட்டும், அல்லது திருமாவளவனா இருக்கட்டும், இப்படி இருக்க வைகோவா இருக்கட்டும், நெடுமா இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்றாங்க, தமிழகத்துல தங்களுடைய செல்வாக்க நிலைநிறுத்துவதற்காக இந்த விடுதலை பிரச்சனையை, இந்த தமிழக பிரச்சனையை எப்படி நம்ம கொண்டு போலாம் அப்படி யோசிக்கிறாங்க.